வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான அட்ராக்டிவான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கையில் விட்டாத அளவுக்கு சாஃப்டான ஒரு டோ மேக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் நத்திங் பட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் டோ. டிசம்பர் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் கூட நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த டோவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கி கட்டரை ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்டான குக்கீஸ் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஓரங்களில் கிராக் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கையை வச்சு லைட்டாக அந்த கிராக்ஸை சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குக்கி கட்டர்ஸ் அவைலபிள் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், இருக்கவே இருக்குது கத்தி. நம்ம கலை நயத்தை கத்தியில் வச்சு காட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து டோவை கட் பண்ணிவிட்டு நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து ஸ்லிட்ஸ் போடுங்க. ஸோ கட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்லிட்டுக்கும் இடையில லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டா அது ஆயில்ல போடும்போது கிராக்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல ஆயில குக் பண்ணி லோ ஃப்ளேம்லயே இந்த ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். அப்பதான் பெர்ஃபெக்ட்டா உள்ளேயும் குக் ஆயிடுக்கும், வெளியவும் நல்ல ஒரு கோல்டன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே எம்டிஆரோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக சூஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மற்ற பிராண்ட்ஸில் உள்ள குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட நம்ம வந்து உருண்டையாக பிடிக்கும் போது கூட அது வந்து உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எம்டிஆரில் அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 300 கிராம் வெல்லம் எடுத்து அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 5 ஏலக்காயை பொடி பண்ணி எதையும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இது கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். இதை ஒரு அரிப்பு வச்சு அப்படியே அந்த குலாப் ஜாமுனில் ஊற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 hours இது நல்லா சோக் பண்ணிவிட்டு அப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.